ஆண்மை குறைபாடுன்றதுக்கு முன்னால உலக அளவில் என்ன டெஃபினிஷன் வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஆண் தாம்பத்திய உறவுல ஈடுபடும் போது முழுமையாக திருப்தி அடைகிற வரைக்கும் ரெண்டு பேரும் திருப்தி அடைகிற மாதிரி விரைப்புத்தன்மை முழுமையாக இருந்ததுன்னா அதை நார்மல்னு சொல்றோம். விரைப்புத்தன்மை இடையிலேயே குறைஞ்சதுன்னா முழுமையாக செக்ஸை முடிக்க முடியல அப்படின்னா ஆண்மை குறைவுன்னு சொல்றோம். ஆனா இது ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கிறதுனால இப்போ அதை 4 கிரேடா மாத்திட்டாங்க. கிரேடு ஏ ஆல் கிரேடு 4 அப்படின்னா வாழைக்காய் மாதிரி விரைப்புத்தன்மை இருக்கிறது கிரேடு 4. கிரேடு 3ன்றது தோலோட கூடிய வாழைப்பழம். கிரேடு 2ன்றது உரித்த வாழைப்பழம். கிரேடு 1 அப்படின்றது அழுகின வாழைப்பழம். கிரேடு 3, 2, 1 எல்லாமே ஆண்மை குறைபாடு. மைல்டு, மாடரேட், சிவியர்னு எடுத்துக்கலாம். மன அழுத்தம் கண்டிப்பாக ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். அதாவது மனது உடல் ரெண்டுலையுமே ஹார்ட்னஸ் இருக்கணும். மனதில் கான்ஃபிடென்ஸ் தான் அந்த ஹார்ட்னஸ். நீங்கள் மனதில் ஹார்டாக இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா நீங்கள் பல நேரங்களில் இளைஞர்களுக்கு இதுதான் நடக்குது. இந்த துயரம் நடக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே போகும்போதே அல்லது உறவு செய்ய போகும்போதே நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுமோ, ஏதாவது சரியில்லாமல் போயிடுமோன்னு ஒரு பயந்துக்கிட்டே போனாங்கன்னா அது கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல இந்த செக்ஸுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு மூளையிலேருந்து சுரக்கணும். அதுக்கு செக்ஸ் ஆர்வம், செக்ஸ் மேலே ஒரு விருப்பம், மகிழ்ச்சியான மனநிலையெல்லாம் இருக்கணும். கவலையா, பயத்தோட, சந்தேகத்தோட, ஒரு பதட்டத்தோட போனாங்கன்னா அட்ரினலின், நான் அட்ரினலின் சுரக்கும், மற்ற ஹார்மோன் சுரக்குமே தவிர நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்காது. அதனாலே இவங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். அதனால சந்தோஷமா இருக்கணும். ரெண்டாவது, லாங் டிப்ரெஷன்ல இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்காங்க, இவங்களுக்கும் விரைப்புத்தன்மை வர்றது போயிடும். ஏன்னா இவங்களுக்கும் நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்காது. மன அழுத்தம் ரொம்ப முக்கியமான காரணம். அந்த காலத்தில் 70க்கு முன்னால மன ரீதியான காரணங்கள் தான் பெரும்பாலும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பின்னால ஆய்வுகள்ல தான் 80% உடல் ரீதியான காரணங்களும் 20% மன ரீதியான காரணங்களும் ஆண்மை குறைவுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆண்மை குறைபாடு நிறைய காரணங்களால வருது. இரத்த நாளங்களில் வர்ற பிரச்சனை, ஹார்மோன் குறைபாடு, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்புல பல்வேறு நோய்கள், பைரோனி டிசீஸ், அந்த மாதிரி. அதே மாதிரி மெட்டபாலிக் ப்ராப்ளம், சர்க்கரை நோய். இதை தவிர நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், பல ஃபேக்டர், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இப்படி நிறைய ஏராளமான காரணங்கள் இருக்கு. சில நோய்களும் நோய்க்கான மருந்துகளுமே ஆண்மை குறைவு உண்டு பண்ணும். மனநோய்க்கான மருந்து, பிபிக்கான மருந்து, காக்கா வலிப்பு போன்ற நோய்கள் அதற்கான மருந்துகள், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தூக்க மாத்திரை, இப்படி பல்வேறு விஷயங்கள் ஆண்மை குறைவை உண்டு பண்ணும். என்ன என்று கண்டறிந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி காரணத்தை கண்டுபிடிச்சு இதை சரி செய்யணும். ஸோ அதற்கான ஆரம்பகட்ட டெஸ்ட்டுகள் இருக்கு. ரத்த டெஸ்ட், அதில் ஹார்மோன்ஸ், சர்க்கரை நோய், பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம். பிபி, அடுத்து ஆணுறுப்புல ஸ்கேன் பண்ணி ரத்த வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி பல டெஸ்ட்டுகள் இருக்கு. இந்த டெஸ்ட்டுகள் மூலமாக ஆண்மை குறைவு எதனாலன்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முடியும். முற்றிலுமாக சரி செய்ய முடியும். ஆண்மை குறைபாடுன்றது முற்றிலும் சரி செய்ய முடியும். கிட்டத்தட்ட 100% சரி பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கவுன்சிலிங், தெரப்பி அந்த மாதிரி போகலாம். செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் நல்ல மருந்து மாத்திரைகள் இருக்கு. உலகத்தில் இருக்க எந்த காலகட்டத்தை விட இன்றைக்கு ஆண்மை குறைவை முழுமையாக சரி பண்ணலாம். அவ்வளோ அற்புதமான மருந்துகள் இருக்கு. மூன்றாவது கட்டம் ஷாக் வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், நர்வ் ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரியாகலைன்னா 4ஆம் கட்டம் அறுவை சிகிச்சைக்கு போகலாம். ஸோ முழுமையாக சரி பண்ணலாம்.